ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். நான் படித்திருந்தால் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பேன். அதாவது நான் படிச்சிருந்தேன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பேன். நான் படிக்கலை, எக்ஸாமில் பாஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ இது நடந்து முடிந்த நிகழ்வு. அதாவது இந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இதை நம்ம இஃப் கண்டிஷனில் தான் சொல்ல முடியும். அதாவது செகண்ட் இஃப் கண்டிஷனில் தான் சொல்ல முடியும். ஸோ இஃப் கண்டிஷன்ஸ், ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன், செகண்ட் இஃப் கண்டிஷன், தேர்டு அப்படின்னு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதில் செகண்ட் இஃப் கண்டிஷனில் தான் இந்த விஷயத்தை, அதாவது நடந்து முடிந்த நிகழ்வை சொல்ல முடியும். நான் படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணியிருப்பேன். இஃப் ஐ ஸ்டடீடு, ஸோ நடந்து முடிஞ்சதுனால அதை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அந்த வேர்ப் ஸ்டடி அப்படிங்கிறது படி அப்படிங்கிற வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை. அதில் தான் நம்ம பாஸ்ட் டென்ஸை காமிக்க முடியும். ஸ்டடீடு, இஃப் ஐ ஸ்டடீடு. இதில் இஃப் அப்படின்னா ஆல், படித்திருந்தால், பேசியிருந்தால், சென்றிருந்தால் அப்படிங்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணுறோம். ஐ அப்படின்னா நான், ஸ்டடீடு அப்படிங்கிறது படித்தேன், கடந்த காலம். நான் படித்திருந்தால் தேர்வில் வெற்றி பெற்றிருப்பேன். இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச நிகழ்வு சொல்கிறப்ப would யூஸ் பண்ணணும். இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ். ஓகே, வெற்றி பெற்றிருப்பேன், பாஸ் பண்ணியிருப்பேன். இது செகண்ட் இஃப் கண்டிஷன். இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ். நிறைய சென்டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன வரும்? இஃப் ஐ எக்ஸ்பிளைன் ஹீ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் விளக்கம் கொடுத்தால் அவர் புரிந்து கொள்வார். இனிமேல் நடக்க போகுது இந்த விஷயம், நான் விளக்கம் கொடுக்க போகிறேன், அவர் புரிஞ்சுக்குருவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் செகண்ட் டைப்பு நடந்து முடிஞ்ச நிகழ்வு. இஃப் ஐ எக்ஸ்பிளைன்டு, நான் சொல்லியிருந்தேன்னா, நான் விளக்கம் கொடுத்துருந்தால் ஹீ வுட் அண்டர்ஸ்டாண்ட், அவர் புரிந்து கொண்டிருந்திருப்பார். ஸோ ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனில் வில் வருது, செகண்ட் டைப்பில் வுட் வருது. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. இப்போ செல் அப்படின்னா விற்கிறது, பை அப்படின்னா வாங்குறது. ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸ்லையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் விற்றால் நான் வாங்குவேன், நீங்கள் விட்டிருந்தால் நான் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம இஃப் கண்டிஷன்ஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனில் வில் வரும், அதே மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் வரும். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். செகண்ட் இஃப் கண்டிஷனில் இஃப் ஐ ஸ்டடீடு ஐ வுட் பாஸ் அப்படின்னு வரும். இப்போ இந்த செல் பையை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் அண்ட் செகண்ட் இஃப் கண்டிஷன் ரெண்டுலேயுமே சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் யூஸ் பண்ணி தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் கண்டுக்கிற வேணாம். நீங்களாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். இஃப் யூ செல் ஐ வில் பை. நீங்கள் விற்றால் நான் வாங்குவேன். இஃப் யூ செல், இந்த செல் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஐ வில் பை ஃபியூச்சர் டென்ஸ். அதுவே அந்த செல் அப்படிங்கிற வேர்ப் சோல்டுன்னு வந்துடுது செகண்ட் இஃப் கண்டிஷனில். இஃப் யூ சோல்டு ஐ வுட் பை, வில் வுட்டாக மாறிடுது. இப்போ ரன், கேட்ச், இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவர் ஓடினால் அந்த பேருந்தை பிடிப்பார். அவர் ஓடி இருந்தார்னா அந்த பேருந்தை பிடிச்சிருப்பார். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இஃப் ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் கேட்ச் த பஸ். அந்த இடத்துல ரன் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பார்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, அந்த வேர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வரும். அது சிங்குலராக இருந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இஃப் ஹீ ரன்ஸ், இந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலர் தான், ஒருமை தான், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் கேட்ச் த பஸ். அதே மாதிரி செகண்ட் இஃப் கண்டிஷன், இஃப் ஹீ ரேன் ஃபாஸ்ட், ரன்னோட பாஸ்ட் டென்ஸ் ரேன், வில்ல வுட்டாக மாற்றிடுறோம், ஹீ வுட் கேட்ச் த பஸ். இப்போ டூ அப்ரிசியேட். டூ அப்படின்னா என்னது? செய்கிறது. அப்ரிசியேட்னா பாராட்டுறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டு இஃப் கண்டிஷன்ஸ்லையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் யூ டூ கரெக்ட்லி ஹீ வில் அப்ரிசியேட். நீங்கள் சரியாக செய்தால் அவர் பாராட்டுவார். இஃப் யூ டூ கரெக்ட்லி, இந்த யூக்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா ஷீ அப்படின்னு இருந்துச்சுன்னா, சிங்குலர் இருந்துச்சுன்னா டஸ் அப்படின்னு வரும். ஓகே, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட முக்கியமான ரூல். இஃப் யூ டூ கரெக்ட்லி ஹீ வில் அப்ரிசியேட்.
டூவோட பாஸ்டன்ஸ் டிட். செகண்ட் இஃப் கண்டிஷனில் டிட்னு மாறிடுது. இஃப் யூ டிட் கரெக்ட்லி ஹீ வுட் அப்ரிஷியேட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேர்ப்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் பன்மை வந்திருக்கு, அதனால வாண்ட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருமை வந்திருந்தால் வாண்ட்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்போம். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் தே வில் கிவ், அந்த மாணவர்கள் விரும்பினால் அவர்கள் கொடுப்பார்கள். இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாண்டட், வாண்டோட பாஸ்டன்ஸ் வாண்டட், தே வுட் கிவ், அந்த மாணவர்கள் விரும்பியிருந்தால் அதை கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க விரும்பலைன்னு அர்த்தம். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். சேவ், பி சேஃப். நீங்கள் பணம் சேமித்தால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க, மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல. இஃப் யூ சேவ் மணி இட் வில் பி சேஃப் ஃபார் ஃபியூச்சர். நீங்கள் பணம் சேமித்தால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும். இஃப் யூ சேவ்டு மணி இட் வுட் பி சேஃப் ஃபார் ஃபியூச்சர். நீங்கள் பணம் சேமித்திருந்தால் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இனிமேல் நடக்க போகுது. செகண்ட் கண்டிஷன் நடந்து முடிஞ்சதை பேசிகிட்டு இருக்கோம், பணம் சேமிச்சிருக்கலாம் அப்படின்னு. now look at these verbs. do அப்படின்னா செய்கிறது, ஸ்பீக் அப்படின்னா பேசுறது. நீங்கள் பயிற்சி செய்தால் நீங்கள் பேசுவீர்கள், இது ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். செகண்ட், நீங்கள் பயிற்சி செய்திருந்தால் நீங்கள் பேசியிருப்பீர்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். இஃப் யூ டூ ப்ராக்டிஸ், நீங்கள் பயிற்சி செய்தால். இந்த யூ எடுத்துகிட்டு ஹீ அப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இஃப் ஹீ டஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு வரும். இஃப் யூ டூ ப்ராக்டிஸ் யூ வில் ஸ்பீக். இஃப் யூ டிட் ப்ராக்டிஸ் யூ வுட் ஸ்பீக். டூவோட பாஸ்டன்ஸ் டிட். ஸோ இந்த ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனும் செகண்ட் இஃப் கண்டிஷனையும் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் இதனுடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டான இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்ம்ஸ், இதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் பார்த்தோம், இந்த வீடியோவில் ரெண்டையுமே சேர்த்து பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.